Hi students, இன்னைக்கு French Revolutionலேருந்து France becomes a constitutional monarchy பத்தி தான் பார்க்க போறோம். 1791ல நேஷனல் அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்ட் பண்றது கம்ப்ளீட் பண்ணாங்க. அந்த கான்ஸ்டிடியூஷனோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா மொனார்க்கோட பவரை லிமிட் பண்றது தான். ஸோ இந்த பவர் ஒருத்தர் கையில இருக்கிறதுக்கு பதிலா அதை செப்பரேட் பண்ணி டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட அசைன் பண்ண போறாங்க. யார் அந்த டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. ஸோ இது மூலமா பிரான்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மொனார்க்கா மாறிச்சு. இந்த 1791 கான்ஸ்டிடியூஷன் படி இந்த பவர்ஸ் ஆஃப் மேக்கிங் லாஸ் வந்து நேஷனல் அசம்பிளிக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நேஷனல் அசம்பிளி வந்து இட் வாஸ் இன்டைரக்ட்லி எலெக்டட். இவங்க எப்படி எலெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அந்த சொசைட்டில இருக்கக்கூடிய ஆக்டிவ் மெம்பர்ஸ் யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ணும் அப்படின்னா ஒன்லி மென் 25 இயர்ஸ்க்கு மேல இருக்கணும் அவங்களுக்கு. அண்ட் அதுவும் இல்லாம அவங்க ஒரு டாக்ஸ் பேயரா இருக்கணும். அந்த டாக்ஸ் பேயரும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 3 days ஆஃப் அ லேபரர்ஸ் வேஜ். அந்த கண்ட்ரியில இருக்கக்கூடிய லேபரர்ஸோட வேஜ் 3 days அவங்களோட வேஜ் தான் இவங்களோட டாக்ஸ் பேமெண்ட்டா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஆக்டிவ் சிட்டிசன்ற ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. அப்பன்னா தான் அவங்க ஓட் பண்ணலாம். ஸோ இந்த ஆக்டிவ் சிட்டிசன்ஸ் எல்லாம் வந்து ஒரு 50,000 மென்னை எலெக்ட் பண்றாங்க. தே பிகம் த எலெக்டர்ஸ். அண்ட் அந்த 50,000 மென், அந்த எலெக்டர்ஸ் தான் வந்து 745 மெம்பர்ஸை எலெக்ட் பண்றாங்க. அண்ட் தே கான்ஸ்டியூட் த நேஷனல் அசம்பிளி. அண்ட் நேஷனல் அசம்பிளி தே பிகேம் த லெஜிஸ்லேச்சர். அவங்க தான் லா மேக்கிங் பாடியா பிரெஞ்ச் சொசைட்டில மாறுறாங்க. இந்த லெஜிஸ்லேச்சர் வந்து அவங்க கிங்கையும் மினிஸ்டர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணலாம். கிங் அண்ட் மினிஸ்டர்ஸ் ஆர் த எக்ஸிக்யூட்டிவ். கிங்குக்கு லெஜிஸ்லேச்சர்ல வீட்டோ பவர் இருக்கு. அண்ட் ஆக்டிவ் சிட்டிசன்ஸ் ஓட் பண்ணி ஜுடிஷியரி ஜட்ஜஸையும் எலெக்ட் பண்றாங்க. ஸோ மற்ற பீப்புள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து பாசிவ் சிட்டிசன்ஸ்னு ரெக்கக்னைஸ் பண்றாங்க. அந்த பாசிவ் சிட்டிசன்ஸ் யாரு அப்படின்னா men less than 25 years அண்ட் விமென். அதுவும் இல்லாம பீப்புள் ஏர்ன் பண்ணாலும் மென் 25 இயர்ஸ்க்கு மேல இருந்தாலும் அவங்க டாக்ஸ் பேயரா இருந்தாங்கன்னா அவங்க ஆக்டிவ் சிட்டிசன்ஸ் கிடையாது. தே ஆர் கன்சிடர்ட் ஆஸ் அ பாசிவ் சிட்டிசன். அண்ட் த மென் ஒரு எலெக்டராவோ இல்ல மெம்பர் ஆஃப் நேஷனல் அசம்பிளியாவோ இருக்கணும் அப்படின்னா அவங்களும் ஒரு ஹையஸ்ட் டாக்ஸ் பேயரா இருக்கணும். ஸோ இப்படிதான் நேஷனல் அசம்பிளி ஃபார்ம் ஆயிருந்தது. அவங்களோட கான்ஸ்டிடியூஷனை டிராஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட இந்த செஷன் எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.